இன்னைக்கு மட்டும் அவன் வாங்கின பணத்தை வட்டியோட திருப்பி தரல, அவன் ஜெட்டை கைட்டி முட்டி போட வச்சலண்ணா. மீறி பேசினா கைத்து நினைச்சு கொண்டுலாம். டேய் கூப்பிடுறான் இவன் சுப்பிரமணி பயம் இல்லை. டேய் நான் யாருன்னு தெரியுதா? பணம் வாங்கி 6 மாசம் ஆகுது, வட்டி கூட என்ன கட்டல. வாங்கின பணத்தை எப்ப கொடுப்ப? நடா பொம்மை மாதிரி உண்மை நின்னுற சொல்றா. ஓம் சுவாமியே எங்கள் ஐயனே கன்னிமூல கணபதி பகவானே என்னங்கடா? ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டுக்கிறானே, நம்ம என்ன பேசுறது? டேய் கேட்டுனுக்குற சரணம் போட்டுனுக்குற, வாங்கின காசு எப்ப கொடுப்ப? ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருக்கேன், மாலையை கழட்டினதும் கொடுத்துறேன் சாமி. சரி மாலை எப்ப கழட்டுவ? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை ரெடி பண்ணதும் கழட்டிடுறேன் சாமி. அத காசு எப்ப ரெடி பண்ணுவ? மாலையை கழட்டுறதுக்கு முன்னாடி. ஐயோ ஐயப்பா, உங்களையே ஒரு மரியாதை இல்லாத டேன்றாங்களே, ஒண்ணும் பண்ணிடாத. ஐயோ ஐயப்பா, நான் உன்னதான் டே என்ன? ஐயோ ஐயப்பனை சொன்னானே, ஐயப்ப மாலையை போட்டு என்ன சொன்னானே, எல்லாம் ஒண்ணுதானே. எனக்கு கடன் கொடுத்தவங்க ஐயப்பா, அவங்கள ஒண்ணும் பண்ணிடாத ஐயப்பா, அவங்கள ஒண்ணும் பண்ணாத ஐயப்பா. வாங்கின பணத்தை மரியாதையா திருப்பி கொடு, இல்ல போயிட்டு நாளைக்கு வரேன்றியா? அவன காசு வாங்கின கை உடம்புல இருக்காது. சாமி சரணம், கோவப்படாதீங்க சாமி. முந்தா நாள் ஐயனுக்கு கோவில் பூஜை, நாளைக்கு எங்க வீட்டுல கன்னி பூஜை, நாளைக்கு எங்க ஊர்ல விளக்கு பூஜை. அதுக்கு அப்ப நிறைய பொண்ணு ஊர்ல விளக்கு எத்தனை வருவாங்க, நீங்க ஜாலியா சைட் அடிக்கலாம். இல்ல சாமி, இந்த மாதிரி கண்டினியூஸா பூஜைகள் இருக்கிறதுனால என்னோட இம்பார்ட்டன்ஸ் முழுக்க ஐயப்பனுக்கு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால ஃப்ரீ டைம்ல ஜாப் போயிட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துறேன் சாமி. உன்னை நம்பலாமா? உங்க கூட இருக்கிற 5-10ங்களுக்கு மாசம் 60,000 சம்பளம் கொடுத்து அவங்க தான் உங்களுக்கு அடியாளுங்கன்னு நீங்க நம்பும் போது 6 மாசம் முன்னாடி வெறும் 50,000 கடன் வாங்கன்னு என்ன நீங்க நம்பலாம்? உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? இந்த பேர் கடைசியா சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள்ல பணத்தை ரெடி பண்ற. வாங்கடா. ஏய், இன்னைக்கு உன்னை அந்த ஐயப்பன் தான் காப்பாத்தி இருக்கிறது. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நான் அந்த ஐயப்பன் தான் காப்பாத்துறது. சாமியே சரணமையப்பா, ஓம் சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, ஓம் சாமியே சரணமையப்பா. தண்ணி இருக்கிற சில்னஸ் காலெல்லாம் ஒரேதப்பா, உடம்பெல்லாம் நடுங்குதப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா, ஓம் சாமியே சரணமையப்பா. இந்த சாமி மட்டும் எப்படி குளிக்கிட்ட? இப்படியே லேட் பண்ணிட்டு எப்படியா? பூஜைக்கு டைம் ஆகுது, சீக்கிரமா தண்ணியில முங்கு சாமி. நான் முங்கு சாமி இல்ல, கன்னி சாமி. சாமி மெண்டல் சாமியா நீ? முங்குன்னா தண்ணியில முழுகுன்னு அர்த்தம். குளிர்து சாமியா, சில்லுனுக்குது. நான் இது வரைக்கும் நான்வெஜ் இல்லாத பிளேட்ல சாப்பிட்டது கிடையாது, ஹீட்டர் இல்லாத வாட்டர்ல குளிச்சது கிடையாது. அப்ப நான் ஐயப்பன் பத்தனும் கிடையாது, மாலை போட்டதுக்கு அர்த்தமும் கிடையாது. சாமியா அப்ப நான் முழுகு. சாமியா சரணமையப்பா, சரணமையப்பா சாமியா. தெரியாம குளிர்ல கை பிடிச்சு சாமி. இன்னும் 2 தடவை முங்கணும். முங்கு சாமி. ஓம் சாமியே முக்கு வச்சிட்டானே. ஓம் சாமி சரணமையப்பா, சரணமையப்பா, சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா, ஓம் சாமியே சரணமையப்பா. சாமி என்னால குளிர் முடியல, நீ மட்டும் எப்படி முழுகுற? அட சாமியா, என் பக்கத்துல வந்து குளியா, உனக்கு குளிரே தெரியாது. என்ன சாமி சொல்ற? இப்படி வந்து குளி. ஓம் சாமி. சாமி குளிரல சாமி, தண்ணி சூடா இருக்குது. சூடா இருக்குதா? குளிரே தெரியல. சூடா இருக்குதா? தண்ணி சூடா இருக்கு சாமி. சாரி சாமி. என்ன சாமி? சாரி சாமி. என்னாச்சு சாமி சாரி சொல்றீங்க? தண்ணி வேற உப்பா இருக்குது சாமி. சாரி சாமி. சாரியா?
ஐயப்பா, நான் உனக்கு மாலை போட்டதுல இருந்து சரக்கு அடிக்கிறது கிடையாது, தம் அடிக்கிறது கிடையாது, எந்த கெட்ட பழக்கமே இல்லை. போதைப் பொருளை பார்த்தாலே எனக்கு வாந்தி தான் வருது ஐயப்பா. ஐயப்பா, நான் உனக்கு மாலை போட்டதுலேருந்து டெய்லி 2 வேளை குளிக்கிறேன். நான்வெஜ்ஜை தொடுறதே கிடையாது. உங்கள் கோயிலில் தான் தூங்குறேன். சுத்தபத்தமாக இருக்கேன் ஐயப்பா. ஐயப்பா, இனிமே என் வாயிலிருந்து போய் பித்தலாட்டம், இன்னொருத்தவங்களை ஏமாத்துறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா நான் உனக்கு மாலை போட்டிருக்கேன். ஐயப்பா, நான் உனக்கு மாலை போட்டதுலேருந்து எந்த பொண்ணுங்ககிட்டயும் பேசுறதே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா பெண்களும் எனக்கு அம்மா மாதிரி. இந்த உலகத்தில் இருக்க எல்லா மாணவிகளும் என் அக்கா தங்கச்சி மாதிரி. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையா. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. ஏண்டா டேய், நடிக்கிறது போற? எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல மாலையை கழட்டிட்டு இருக்கிற எல்லா திட்டு பழக்கத்தையும் பண்ணாதான் போறீங்க. அப்புறம் எதுக்கு இந்த நடிப்பு? உங்களை பத்திலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிறீங்களா? ஒய்யால மொத்தத்தையும் பார்த்துதாங்கிறேன். வருஷத்துல 11 மாசம் எல்லா பாவத்தையும் பண்றது. கார்த்திகை மாசமானா கருப்பு எட்டியும் கருப்பு சட்டையும் போட்டு வந்து என் முன்னாடி உட்கார்ந்துருது. நல்லவனுங்க மாதிரி. எப்பா டேய், கறி குழம்புல எலும்புங்க. உங்க கதையே வேணா, கிளம்புங்க. ஐயப்பா, மாசம் மாசம் அசைவம் சாப்பிட்டாதான் என் பாடியே அசையும். ஆனால் இந்த மாதம் உனக்கு மாலை போட்டதுனால சைவம் தான் சாப்பிடணுன்ட்டாங்க. நான் நான்வெஜ்ஜை கண்ட்ரோல் பண்ணோன்னா 48 நாளைக்கு என் நாக்கில் சொர்ணம் எல்லாம் பண்ணுறேன். கார்த்திகை மாதம் முடிவு வரைக்கும் காய்கறியை மட்டும் கண்ணில் காட்டு. எப்போ இந்த கடவுள் புத்தியே இப்படி தான். எதை நம்ம பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை தான் முதல்ல கண்ணில் காட்டுவார். ஹைதராபாத் தம் பிரியாணி பேரை பார்த்தாலே நாக்கு ஊறுது. என்ன பண்ணுறது? நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடாது, நமக்கு பிடிச்ச ஐட்டத்தையும் சாப்பிட்ணும். என்ன பண்ணணும்? கேட்டு பார்ப்போம். சாமி, சொல்லுங்க சாமி. ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. வெஜ்ஜில் மட்டன் பிரியாணி இருக்கா? வெஜ்ஜில் மட்டன் பிரியாணி. எதை? வெஜ்ஜில் மட்டன் பிரியாணி? அமைதியாக போயிடு. அண்ணா, மாலை போட்டிருக்கேன். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. வெஜ்ஜில் வஞ்சர மீன் வறுவல் இருக்கா? வெஜ்ஜில் வஞ்சர மீன் வறுவல். வெஜ்ஜில் வஞ்சர மீன் வறுவலா? போய் அமைதியா. மாலை போட்டிருக்கேன்னு பார்க்குறேன். சாமி, வெஜ்ஜில் 2 முட்டை போட்டு ஒரு டபுள் ஆம்லெட் ஒன்று போடுறீங்களா? வெஜ்ஜில் டபுள் ஆம்லெட். அப்புறம் கொஞ்சம் தூக்கலாம். எங்கேயாவது கொடுப்பாங்களா? சாமி, என்ன வேணும்? சாமி, மாலை போட்டிருக்கேன். தெரியுமே, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அதனால வெஜ்ஜில் காடை பிரியாணி எடுத்துன்னு வரீங்களா? நான் கேட்டேன், வெஜ்ஜில் காடை பிரியாணியா? நீங்க வாடா, வேலை பாரு போ. பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுது உனக்கு. மூஞ்ச பாரு. சாமியா, நான் ஒரு மாதிரி சோகமா வந்துங்கிறா. அட போங்க சாமி. என்னாச்சு? நம்ம எல்லாரும் ஐயப்பாக்கு தானே மாலை போட்டிருக்கோம். ஆமா சாமி. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது தானே? அட ஆமா சாமி. 4-5 கடை ஏறி இறங்கிட்டேன். வெஜ்ஜில் நான் கேட்குற ஐட்டம் மட்டும் கிடைக்கவே இல்லை. சாமி, இதுக்கா சோகமாகறா? நீ வா, எனக்கு தெரிஞ்ச பெரிய வெஜ் ஹோட்டல் இருக்கு. அங்க நீ கேக்குற எல்லா வெஜ் ஐட்டமும் கிடைக்கும். வா, இதுக்கு போயிட்டு. அப்படியா? அப்பனா ஓகே. ஆமா, வெஜ்ஜில் அப்படி என்னதான் கேட்ட? வெஜ்ஜில் மட்டன் பிரியாணி. என்ன கேட்ட? வெஜ்ஜில் மட்டன் பிரியாணி. என்ன சாமி? என்ன கேட்ட? வெஜ்ஜில் மட்டன் பிரியாணி. சாமி, 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 நான் வெஜ்ஜில் தான் சாமி. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. சந்நிதியில் கட்டும் கட்டி வந்தோம் அப்பா ஐயப்பா. சபரிமலை காடு தேடி வாரோம் அப்பா ஐயப்பா. காந்தமலை ஜோதி காண வாரோம் அப்பா ஐயப்பா. சபரிமலை பயணம் தானப்பா. சாமி துணையா வந்து சேரப்பா. சபரிமலை பயணம் தானப்பா. சாமி துணையா வந்து சேரப்பா. குருசாமி கால
ஐயப்பா கூட ஒரு சரணமிட்டு வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா மேல கட்டாயி சாக்கட்டில்ல சட்டாயி சாமி ஸ்டவ்வு மேல கடாயி சாக்கெட்டுல சடாயி வடிவேலுன்னா துபாயி கைய விட்டா டபாயி கும் கும்பா இடி கம்பா பா மச்சானி தம்பா கும் கும்பா இடி கம்பா யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் டேய் யாரா அந்த ஐயோ பாட்டை மாத்தி பாட்டுக்கிறோமா பாட்டு எப்படி மாறுச்சு சாமி பாடு தெரிஞ்சா பாடு இல்ல கைய மட்டும் தட்டு இல்ல சாமி சபரிமலைக்கு போறவங்க லிஸ்ட்ல இருந்து சாமி பேரை எடுத்துரு சாமி 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 மேல கட்டாயி உன் போன் தானா சாரி சாமி. இந்த மாதிரி தான் பாடிட்டே இருக்கும்போது கால் வந்துச்சு அந்த பாட்டு அப்படியே ஒட்டிக்கிச்சு என் மேல தப்பு இல்ல சாமி அப்ப நாங்கெல்லாம் சும்மா இருக்கா நீ மட்டும் தனியா பாடு சாமி பாடுவோம் சாமி அவருக்காக என் சொந்த வரியிலே பாடுவேன் பாடு என் கூட கொஞ்சம் கோரஸ் மட்டும் பாடுங்க ஓகே ப்ரோ 11 மாதம் பாவியா இருந்த கார்த்திகை மாதம்